ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, கடந்த 14ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து இலங்கையில் ஒரு மிகப்பெரிய வரலாற்றில் இல்லாத ஒரு மாற்றம், அதாவது ஒரு தேசிய கட்சி வடக்கு உட்பட அனைத்து இடங்களிலும் பெரும்பான்மை வெற்றியை பெற்று 3/2 பெரும்பான்மைக்கும் அதிகமான ஆசனங்களை பெற்று அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தது. இன்றைக்கு அதாவது 18ஆம் தேதி 11ஆம் மாசம் என்ன நடந்திருக்குன்னு சொன்னா 22 அமைச்சர்களுக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அமைச்சு பதவிகள் யாருக்கு என்னென்ன அமைச்சுகள் வழங்கப்பட்டிருக்கு என்று சொல்லி இந்த வீடியோவை நாங்க பார்ப்போம். ஆகவே முதல்ல இருந்து நான் சொல்றேன் யாருக்கு என்ன அமைச்சு பதவின்னு சொல்லி. அதுக்கு மேலே இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க தொடர்ந்து இந்த வீடியோவை பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அந்த வகையில முதலாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு பாதுகாப்பு, பொருளாதார அபிவிருத்தி, டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு அவரின் வசம் உள்ளது. அடுத்தது பிரைம் மினிஸ்டர் டாக்டர் ஹரணி அமரசூரிய கல்வி, உயர்கல்வி, தொழில் கல்வி அமைச்சர். பிஜித ஹேரத் வெளிவிவகாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, சுற்றுலா அமைச்சு. ப்ரொஃபசர் சந்தன அபேரத்ன மாலின நிர்வாகம், மாகாண சபை, உள்ளூர் அரசு அமைச்சு. ஹர்ஷன நாணயக்கார நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சு. சரோஜா சிவத்ரி பவுல்ராஜ் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு. KD லால்காந்த் விவசாயம், கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு. அனுர கருணா திலகே நகர அபிவிருத்தி, கட்டுமானம் மற்றும் வீட்டு வசதி அமைச்சு. நாமலிங்கம் சந்திரசேகர் மீன்பிடி அமைச்சு. உப்பாலி பன்னிலகே கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு, சமூக அதிகார அமைச்சு. சுனில் ஹடுநெட்டி தொழில்கள், தொழில் முனைவு அபிவிருத்தி அமைச்சு. ஆனந்த விஜயபால பொது பாதுகாப்பு, பாராளுமன்ற விவகார அமைச்சு. பிமல் ரட்நாயக்கே போக்குவரத்து, நெடுஞ்சாலை, துறைமுகம் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சு. ஹினிடும சுனில் செனேவி புத்த சாசனம், சமயம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சு. டாக்டர் நலிந்த ஜெயட்டிச சுகாதாரம், வெகுஜன ஊடக அமைச்சு. சமந்த வித்யரத்ன தோட்டம் மற்றும் சமூக கட்டமைப்பு அமைச்சு. சுனில் குமார கமகே விளையாட்டு மற்றும் இளையோர் விவகார அமைச்சு. வசந்த சமரசிங்கே வர்த்தகம், வியாபாரம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு. ப்ரொஃபசர் கிருஷ்ணாந்த அபேசேன விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு. ப்ரொஃபசர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தொழிலாளர் அமைச்சு. குமார ஜயகொடி எரிசக்தி அமைச்சு மற்றும் டாக்டர் டமிக பாட்டபெண்டி சுற்றுச்சூழல் அமைச்சு. இவ்வாறு 22 அமைச்சு பதவிகள் இன்று காலை 10 மணி அளவில் வழங்கப்பட்டுள்ளது. அதோடு எதிர்வரும் 21ஆம் தேதி இந்த பாராளுமன்றம் அனுரகுமார திசாநாயகா அவர்களின் தலைமையில் கூட்டப்பட உள்ளது. ஆகவே இந்த பாராளுமன்றத்தில் பார்த்தால் மிக கூடுதலான, அதாவது 179 பேருக்கு மேற்பட்டவர்கள் புதிய முகங்கள், அதாவது தற்பொழுதுதான் புதிதாக பாராளுமன்றம் முதலாக செல்பவர்கள். மற்றவர்கள் இருந்தாலும் மிக கூடுதலானவர்கள் புதிய முகங்கள். ஆகவே இந்த அரசு அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய தலைமையில் உள்ள அரசு மக்களுடைய எதிர்பார்ப்பை, அதாவது அவருடைய வாக்குறுதி, அதாவது மிகவும் முக்கியமாக ஊழலை ஒழித்து பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவேன் என்ற அவருடைய வாக்குறுதியில் நம்பிக்கை கொண்டு தென்னிலங்கை மக்கள் மட்டுமில்ல, வடக்கு கிழக்கு அனைத்து இலங்கையுமே அவருக்கு ஒன்று சேர்ந்து வாக்களித்துள்ளது. இன மத பேதம் எல்லாத்தையும் களைந்து வடக்கில் உள்ள தமிழர்கள் கூட, தமிழர்களுடைய கோட்டை என்று வர்ணிக்கப்படுகின்ற வடக்கில், அதாவது யாழ்ப்பாணத்திலும் கூட அவர்கள் 3 ஆசனத்தை பெற்று மிகப்பெரிய வெற்றியை அடைந்துள்ளார்கள். காரணம், தமிழ் மக்கள் தேசியத்தை மறந்து விட்டார்கள் என்ற கருத்தில் அவர் ஊழலுக்கு எதிராக ஒரு புதிய மாற்றம், அதாவது பொருளாதாரத்தில் மக்கள் வேண்டிய அடியின் காரணமாக இலங்கையினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம், ஊழல் அற்ற ஒரு அரசை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் மற்றும் தமிழ் கட்சிகளுக்கு ஏற்பட்ட பிளவுகள், சில விரிசல்கள் காரணமாக தமிழ் மக்கள் அவர்கள் மேல் கொண்டுள்ள அதிருப்தி காரணமாகவும் இந்த ஒரு வெற்றியை அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் பெற்றுள்ளார். ஆகவே அந்த வெற்றி அவருக்கு மக்கள் கொடுத்த ஆணையை
அவர் எவ்வாறு சரிவர செய்ய போகின்றார் என்ற ஒரு பெரிய ஒரு பொறுப்பு அவர் மேல் உள்ளது. ஆகவே 21 இருந்து நாங்கள் பார்ப்போம் என்ன நடக்கின்றது, எப்படி அவர் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு, ஊழலில் இருந்து இந்த நாட்டை விடுவிப்பதற்கு, எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த நாட்டை ஆள்வதற்கு என்னென்ன முடிவுகள் எடுக்க போகின்றார், கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுகிறாரா இல்லையா என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். என்னதான் இருந்தாலும் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டியது எங்கள் அனைவருடைய பொறுப்பு. ஆகவே நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம். இன்னொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். பாய்.